இப்போ ஒரு மனிதருடைய லைஃப்ல வந்து இந்த ஒரு செயல் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, இல்ல அத எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் வந்து முன்னேற்றம் அடையாது. இத விட்டுருங்க அப்படின்னா எந்த செயல சொல்லுவீங்க? வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் வரணும், லைஃப்பில் சாதிக்கணும், உச்சக்கட்டத்துக்கு வரணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், தோல்வியே வரக்கூடாது, லைஃப்பில் எப்போவுமே பாசிட்டிவாகவே இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது, தோல்வின்ற வார்த்தையும் வாயில் வரக்கூடாது, என்னை சுற்றி வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும், அதை பார்த்தாலுமே என்னை ஒரு லீடராக பார்க்கணும், இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் நான் வளரணும், இந்த மாதிரிலாம் நான் முயற்சி ஆகணும், உச்சத்துக்கு போகணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும் குருஜி அப்படின்னீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை நிறைய இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் தான் லீடர், நம்மளுக்கு மீறி ஆளே இல்லை அப்படின்வாங்க. அது மட்டும் இருக்காதீங்க, எல்லாத்துக்கு மேலே படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான். நம்ம எல்லாம் வந்து ஒரு சிறு பில்லுக்கு கூட ஒரு பில்லு மாதிரி தான். குருவே மகா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். இப்போ ஒரு மனிதருடைய லைஃப்ல வந்து இந்த ஒரு செயல் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, இல்ல அத எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் வந்து முன்னேற்றம் அடையாது. இத விட்டுருங்க அப்படின்னா எந்த செயல சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்க. நிறைய இருக்குது. மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் வரணும், லைஃப்பில் சாதிக்கணும், உச்சக்கட்டத்துக்கு வரணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், தோல்வியே வரக்கூடாது, லைஃப்பில் எப்போவுமே பாசிட்டிவாகவே இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது, தோல்வின்ற வார்த்தையும் வாயில் வரக்கூடாது, என்னை சுற்றி வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும், ஸோ யாரை பார்த்தாலுமே என்னை ஒரு லீடராக பார்க்கணும், இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் நான் வளரணும், இந்த மாதிரிலாம் நான் முயற்சி ஆகணும், உச்சத்துக்கு போகணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும் குருஜி அப்படின்னீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை நிறைய இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் தான் லீட்ரு, எந்த இடத்துக்கு போகணும் அங்கே தான் லீட்ரு. அடுத்தது உங்களுக்கு தோல்வின்ற வார்த்தை உங்கள் பக்கம் கூட நெருங்காது. அது என்ன வார்த்தைன்னா, எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, இங்கிலீஷில் சொல்ல போனால் டேக் இட் ஈஸின்னுவாங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் பெருசாக எடுத்துக்கூடாது. ஒருத்தவங்களை புகழ்கிறாங்களா, சரி சந்தோஷம், எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. ஒருத்தவங்களை பாராட்டுறாங்களா, எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒருத்தவங்களை திட்டுறாங்களா, அதையும் பேசாதுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் நடக்குதோ, அது கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ, அது என்ன அர்த்தம்னா, ஒன்று பாராட்டுறதோ, ஒன்று புகழ்கிறதோ, இல்லை உங்களை திட்டுறதோ, இல்லை எது நடக்குதோ அது அந்த இடத்துல நீங்கள் மறந்துடணும். எப்படி அப்படியே விட்டுறணும். அதை அப்படியே விட்டுறணும். ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, எது நடந்தாலும் பெருசாத்துங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களோட புதுசாக ஒரு நபர் பார்க்குறாரு, ஐயா உங்களை பார்த்தா தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குன்றீங்களா, சந்தோஷம், அவ்வளோதான். அந்த நொடி அந்த செகண்ட் நீங்கள் அங்கே சந்தோஷம் பண்ணுமே தவிர, அதை எடுத்து இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது என்னன்னு நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களை பார்த்து ஒருத்தவங்க தாழ்த்து பேசுகிறாங்களா, பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களை பார்த்தீங்கன்னா 2 பேர் புகழ்வாங்க, 2 பேர் தாழ்த்து பேசுவாங்க. அந்த தாழ்த்து பேசுகிறதும் நீங்கள் காதில் வாங்கிக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும், காற்றோட காற்றா போயிடும். அதே மாதிரி புகழ்கிறதையும் நீங்கள் விட்டுறணும், அந்த இடத்துக்குள்ளே பெருசாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே எடுத்து நீங்கள் உங்களோட உட்கார வச்சுக்கிட்டிங்கன்னா தலகணன்னு சொல்லுவாங்க. தலகணம் ஆகிடும். அப்படின்னா எதுக்கு அந்த தலகணன்னு சொல்கிறோன்னா, நம்மளுக்கு மீறி ஆளே இல்லை அப்படின்வாங்க. அது மட்டும் இருக்காதீங்க, எல்லாத்துக்கு மேலே படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான். நம்ம எல்லாம் வந்து ஒரு சிறு பில்லுக்கு கூட ஒரு பில்லு மாதிரி தான். அவர் நினச்சாரா அதை பிடிங்கும் போடலாம், வளரவும் விடலாம். நம்ம பில்லு மாதிரி தான். வாழ்க்கையே வந்து ஒரு விவசாயம் மாதிரி தான், பில்லு மாதிரி தான். விதைக்கிறது அவர் அது பெருசாக வளர்றதோ அல்ல அடியோடு மறைஞ்சு போயிடுறதோ நம்ம கையில் தான் இருக்குது. எது நடப்பதோ நன்மைக்கு. எதா புகழ்ந்தாங்களா சந்தோஷம், திட்டுறாங்களா விட்டுருங்க, பொருள் வாங்கிட்டீங்களா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஓகே ரைட்டு. அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி எது நடப்பதோ நன்மைக்கு, எது நடப்பதோ பார்த்துக்கலாம், நல்லது, சரி ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு தான் நீங்கள் போகணுமே தவிர, என்னை எப்படி ஒருத்தன் திட்டலாம், என்னை எப்படி ஒருத்தன் பேசலாம், என்னை பார்த்து நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி அவன் என்னை கை நீட்டி பேசலாம் அப்படின்னு நீங்கள் அவனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறது மறந்துடுவீங்க.
அதே மாதிரி ஒருத்தன்ப்பா நான் தான் இறைவன், என்னதான் எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே, எனக்கு இவ்வளோ பேர் என்ன புகழ்றாங்களே, எனக்கு என்ன அப்படி நீ நினச்சிங்கன்னா அந்த இவ்வளோ பேரோட முடிஞ்சிடும் தவிர அதுக்கு மேலே வளராது. ஏன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ட் இருக்கணுமே தவிர ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. சொல்ல வருது அதுதான். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு பாஸ் புகழ்றாரா, ரைட் ஓகே நன்றி தேங்க்ஸ் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வேலையை உங்கள் வேலை ஒர்க்கை பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக வேணும் பாஸ் புகழ்றாரு, அப்போ அடுத்தது அவ்வளோ வேறு லெவலில் போகிறோம். அதே பாஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தப்பு பண்ணணும்னு உங்களை திட்டுவார். அப்போ என்ன பேசுவீங்க, நான் நேற்று போன எனக்கு திட்டுறேன், அப்படியே உங்களோட மைண்டு மாறும். அப்போ அவர் மேலே ஒரு தப்பான உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் எண்ணங்கள் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் புகழ்ந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க, திட்டினாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு திட்டுற மாதிரி செய்யாதீங்க. சொல்லுற கருத்து என்ன, நம்ம ஏன் தப்பு செய்யணும், நம்ம ஏன் திட்டு வாங்கணும், முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கொண்டு போங்க. அந்த மாதிரி நம்ம ரூட்டை போட்டு அந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். பட்டம், புகழ், பேர், வளர்ச்சி எல்லாமே அதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது பின்னாடி நீங்கள் பாட்டுக்கு போயிருந்தாலும் போதும். இந்த கெட்டது இருக்குது பாருங்கள், உங்களை திட்டுறது, உங்களுக்கு தவறாக பேசுகிறது, தவறாக சிந்திக்கிறது, உங்களை வீடியோவில் தப்பாக பேசுறது, கமெண்ட்டில் தப்பாக போடுறது. இப்போ என்னையே நிறைய பேர் வீடியோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா புகுந்து போடுவாங்க, சில பேர் திட்டி போடுவாங்க. நான் அந்த திட்டி போகிறவனுக்கு கமெண்ட் நான் கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன்னா திருப்பி நான் பாசிட்டிவாக நான் யோசிக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ அதுவே உனக்கு நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பை கொடுத்துரும். ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ நீங்கள் ஒரு 100 பேர் நான் பாராட்டுறான், 2 பேர் என்னை திட்டுறான். இப்போ எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லைம்மா. படைச்ச சிவனே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுன்றாங்க இல்லையா? ஆமா, ஒத்துக்க முடியுமா? படைச்சது அவரு தானே. அதனால கோவப்பட்டா பூமி தாங்குமா? அதனால நம்ம அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. உங்களை கமெண்டில் பேசுகிறவங்களையும், உங்களை திட்டுறவங்களையும், உங்களை பின்னாடி பேசுகிறவங்களையும், உங்களை தவறாக சித்திக்கிறவங்க, தவறாக உங்களை போற்றிக்கிறவங்களாம் தட்டி விட்டுருங்க. அவனை அப்படியே விட்டுருங்க. அவன் நீங்கள் ஒன்றுமே அவனை ஃபோக்கஸ் பண்ணுறதோ, அவனை அழிக்கிற நீங்கள் அழிஞ்சிடாதீங்க. உங்களோட எண்ணங்கள், உங்களோட செயல்பாடு எல்லாமே நீங்கள் லைஃப்பில் எப்படி முன்னேறணும், எங்கேருந்து வந்தோமோ வந்தது ஒரு இடமா இருக்கணும், சென்ற ஒரு இடமா இருக்கணும். அதை மட்டும் உங்களோட கோலாக நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்து நல்லது பின்னாடி ஓட ஆரம்பித்தாலே கெட்டது நீங்கள் மறந்துடுவீங்க. கெட்டது என்னென்னா உங்களை தவறாக பேசுகிறவங்கள பற்றி, உங்கள் குடும்பத்தில் பேசலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேசலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசலாம், உங்களோட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் பேசலாம், உங்களோட ஒய்ஃப் வீட்டில் பேசலாம், யாருன்னா உங்களை தவறாக பேசலாம். அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே வந்து டேக் இட் ஈஸி மாதிரி நீங்கள் விட்டுருங்க. ஏன் தெரியுங்களா, எவன் ஒரு நபர் உங்களை திட்டி பேசுகிறாங்களோ, யார் உங்களை தவறாக சித்திக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அவன் பைக்கில் போகிறான்னு நீங்கள் காரில் போகணும். அவன் ஒரு கார் வாங்கினா நீங்கள் 2 கார் வாங்கணும். அவன் ஒரு வீடு கட்டினா நீங்கள் 3 மாடி வீடு கட்டணும். அவன் ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் நீங்கள் 2 போஸ்டிங்கில் இருக்கணும். அவன் 10,000 சம்பாதிச்சா நீங்கள் 50,000 சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் நீங்கள் அவனுக்கு கொடுக்குற அடி. அதை விட்டுட்டு நீங்கள் நேருக்கு நேராக போயிட்டு சண்டை போடுறது, சண்டைக்கு போடுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தனை தாழ்த்துறவனை நம்ம வாழ்ந்து காமிச்சு தான் அடிக்கணுமே தவிர நேரடியாக அடிக்கிறதுக்குலாம் இங்கே டைம் இல்லை. லைஃப் ரொம்ப ஷார்ட்டு. அதை பயன்படுத்திக்க ஃபேஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லதே நினைங்க, நல்லதே மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆரோக்கியமாக. சூப்பர் சூப்பர். ரொம்ப ஒரு அருமையான கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. எல்லா மக்களுக்கும் அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய பதிவு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.